بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தினமும் நாம் பார்த்து வரக்கூடிய செய்தியிலே இன்றைய செய்தி மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. குறிப்பாக கிராமப்புற பகுதிகளிலே ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஒரு சான் ஏற ஒரு முழம் சறுக்கலாமா என்கின்ற ஒரு பழமொழி. நாம் வெற்றியை நோக்கி செல்லும் பொழுது அதன் ஏற்படக்கூடிய விளைவுகளால் அல்லது நாம் உண்டாக்கக்கூடிய தவறுகளின் காரணமாக ஒரு சான் என்பது இவ்வளோ, அந்த அளவுக்கு முயற்சி செய்தால் அது எங்கே நம்மளை கொண்டு போய் விட்டுருமாமா, ஒரு முழம் அளவுக்கு, ஒரு முழம்னா இந்த அளவு கை காட்டுவாங்க இல்லையா, இந்த கையின் அளவுக்கு கொண்டு போய் இறக்கி விட்டுரும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த மாதிரி பிழைகள் வரக்கூடியது மனிதனுடைய வாழ்வில் உள்ள இயல்பு. அப்படி மார்க்கத்தின் வகையிலே செல்லும் பொழுதும் மனிதனிடையே சில பிழைகள் ஏற்பட்டு முன்னேற்றத்தை நோக்கி செல்லாமல் பின்னேற்றத்திற்கு சென்று விடுவார்கள், பின் இறக்கத்திற்கு சென்று விடுவார்கள். பின் ஏற்றம்னு சொல்ல முடியாது, பின் இறக்கத்திற்கு சென்று விடுவார்கள். அப்ப அந்த மாதிரி செய்திகளை சொல்லும்போது திருமறை குர்ஆனிலே அதை வேறுபடுத்தி காட்டக்கூடியதை நாம் பார்க்க முடிகிறது. குறிப்பாக என்னன்னு சொன்னீங்கன்னா, நம்முடைய பயணத்தில் ஏற்படக்கூடிய தொய்வுகள். திருமறை குர்ஆனில வெற்றியை பற்றி சொல்லும் பொழுது கத் அஃப்லஹல் முக்மினூன், இறை நம்பிக்கையாளர் வெற்றி பெற்று விட்டார்கள். இது எவ்வளவு பெரிய சிறந்த வார்த்தை. இறை நம்பிக்கையாளர்களா இருந்தாங்கன்னா அவங்க வெற்றி பெற்று விட்டார்கள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வெற்றியை தான் நம்ம கணக்கு போடுவோம். படைத்தலைவன் எந்த வெற்றியை சொல்றான்? இந்த உலகத்திலும் வெற்றி கிடைக்கணும், மறுமையிலும் வெற்றி கிடைக்கணும். யாரா இருக்கணும்? அவங்க இறை நம்பிக்கையாளராக இருக்கணும். இறை நம்பிக்கையாளர் என்றால் இறைவனையே சார்ந்தவராக இருக்க வேண்டும். அதுக்கு தான் நமக்கு என்ன பயிற்சி கிடைக்கிறது? தொழுகை, நம்மளுடைய நோன்புகள், திக்ர் செய்தல், துவா செய்தல், என்ன இறைவனுடன் நான் தொடர்புபடுத்தி கொள்ளக்கூடிய ஒரு வழிமுறை. நான் இறைவனின் அடிமை என்பதை நான் உறுதியாக்கிக் கொள்கிறேன். நான் இறைவனை தான் கேட்க முடியும், எனக்கு வேற யாரும் கிடையாது என்று உறுதிப்படுத்தும் போது இறை நம்பிக்கை அதிகமாகுது. அப்ப அதே போல அடுத்த வார்த்தை என்ன சொல்றாங்க சொன்னா, அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், அவர்கள் தமது தொழுகையில் பணிவுடன் இருப்பார்கள். இறை நம்பிக்கையாளருடைய பண்புகள் சொல்லிட்டோம், இன்னும் வருது. ஆனா இன்னைக்கு நம்ம செய்தியை எடுத்துக்கும் போது தொழுகையினோட பணிவுடன் இருக்கிற அந்த செய்தி வந்துருச்சு. வல்லதீனஹும் அனில் லஅவி முக்ரிலூன், அவர்கள் வீணானவற்றை புறக்கணிப்பார்கள். இது 23வது அத்தியாயத்துல 1, 2, 3 இனியும் அதிகமாகவே போகுது. நம்ம இன்றைய செய்திக்கு பார்ப்போம். அப்ப அவர்கள் வீணானதை புறக்கணிப்பார்கள் என்கின்ற செய்தியை நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? இன்னைக்கு இந்த சமுதாயத்துல சத்திய பாதைக்கு எதிராக அசத்தியவாதிகளின் செயல்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கும். இன்னைக்கு தர்கா வழிபாடு மார்க்கத்தில் கிடையாது. இஸ்லாமிய மார்க்கத்தில் தெளிவாக சொல்லப்பட்ட ஒன்று. மண்ணறைகளை கட்டி கொண்டு அதிலே உங்களை நீங்க கொண்டு போய் வணக்க வழிபாடு செய்யுங்கன்னு சொல்லி இந்த மார்க்கத்தில் சொல்லவே கிடையாது. வணக்கத்திற்கும் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய தெளிவான மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம், ஓர் இறை கொள்கை. அப்போ இதே போல இருந்தாலும் ஏன் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இன்னும் தர்கா வழிபாடு இருந்து கொண்டே இருக்கிறது? அப்போ அவங்க பின்னேற்றத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார், பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த இடத்துல அவர்கள் செய்யக்கூடியது, வெற்றி அடையக்கூடியவர்களா இருக்க வேண்டியது இறை நம்பிக்கையாளருடைய பண்பு. இறைவனை மட்டும் நம்ப வேண்டும் என்பதுதான் இறை நம்பிக்கையாளரோட பண்பு, அதுதான் அவருடைய தகுதி. ஆனா இவங்க என்ன மாத்திடுறாங்க? இறை மறுப்பாளர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ இவர்கள் செய்யக்கூடியது, அவர்கள் மாறுறது மட்டும் கிடையாது, சத்தியத்திற்கு எதிராக அசத்தியவாதிகளோட பிரச்சாரமும் பயங்கரமா போயிட்டு இருக்கு. இல்ல இது சரிதான், மௌலித் என்பது சரிதான், இல்லைன்னா தர்கா வழிபாடு சரிதான், இப்படின்னு தப்பு சொல்றாங்க இல்லையா? இவர் எங்க செல்றாங்க? ஒரு சான் என்பது வெற்றியை நோக்கி போக சொன்னா ஏற சொன்னா அவங்க என்ன பண்றாங்க? ஒரு முழம் தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார், எங்க கீழ் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். இப்போ இதனால சத்தியத்திற்கு எதிராக அவங்க செய்யக்கூடிய பிரச்சாரம் சத்தியத்திற்கு ஏதாவது ஒரு பாதிப்பு உண்டாக்குமா? நல்லா சிந்தித்து பாருங்க. ஒரு கண்ணாடியை பார்க்கிறோம், கண்ணாடியில் இருக்கும் அழுக்கு எப்படி நம் முகத்திற்கு சொந்தமா இருக்குமா? கண்ணாடியில ஒரு அழுக்கு இருக்கு, முகத்தை பார்க்கவும் முகத்தை காட்டுது, அதுல அழுக்கும் சேர்த்து காட்டுன்னு சொன்னா நம்ம முகத்துல அது இருக்குன்னு அர்த்தமா? கிடையாது. அப்போ இந்த இடத்துல தூய்மைப்படுத்த வேண்டியது கண்ணாடிய. அப்ப இந்த இடத்துல சிந்தித்து பாருங்க, மனிதர்கள் அந்த தன்மையை நோக்கி செல்கிறார்கள், வெற்றி நோக்கி செல்கிறார்கள். அசத்தியவாதிகளுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு சொன்னா, இந்த மார்க்கத்தில் உள்ள சத்தியத்தை தவறாக எவ்வளவு சொன்னாலும் இந்த மார்க்கத்தில் இறை நம்பிக்கையாளர்களை எதுவும் செய்துவிட முடியாது. இறை நம்பிக்கையின் பால் அழைப்பவர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது என்பதை சொல்ல வகையில் ஒரு செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறுகிறார்கள், ஒருவர் மற்றவரை பாவி என்றோ இறை மறுப்பாளன் என்றோ அழைத்தால் அவர்
உண்மையில் அவ்வாறு பாவியாக இறைமறுப்பாக இல்லையாயின் அவர் சொன்னவரே நேரில் வந்து திரும்பி விடுகிறார், சொன்னவரிடமே திரும்பி விடுகிறதுன்னு சொல்றாங்க. அப்போ இப்போ யாராவது ஒருத்தர் நம்ம தெரியாதனமாவோ இல்லை நம்ம என்ன பண்றோம், அறிந்தா சொல்ல மாட்டோம். இந்த மார்க்கெட்ல என்னது பாவினோ இறை நம்பிக்கையானோ இதே இறை நம்பிக்கையை இழந்தவர்னு சொல்ல மாட்டோம். ஆனா இந்த இடத்துல என்ன செய்யறாங்க, பாவின்னு ஒருத்தர் சொல்லிட்டாரு, இல்லை இறை நம்பிக்கை இல்லாதவர் என்று சொல்லி விட்டார்னு சொன்னால் அதற்கு அவர் தகுதி வாய்ந்தவரான்னு முதல்ல பார்க்கணும். அப்ப நம்ம பார்க்க வேண்டியது அல்லாஹ் பார்ப்பான். அந்த தகுதி அவர் விட்ட சாபம் அவருக்கு தகுதியா இருக்குன்னா அவரை போய் சேர்ந்துரும். இல்லை இந்த தகுதி அற்றவராக இருக்கிறார் என்று சொன்னால் அது வேற எங்கேயும் போகுது, சொன்னவரிடமே வந்துவிடும். ஆகவே இந்த ரெண்டு எண்ணத்துல சொன்னவரோ சொல்லப்பட்டவரோ யாரோ ஒருத்தர் இதுல பாதிக்கப்பட்டுருவாங்க. அப்ப இந்த மாதிரி சாபமிடக்கூடிய சொல்லை சொல்லக்கூடாது என்பது இறை மறுப்பாளர்களாக ஆக்கிவிடும் என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய வாசகமா இருக்குது. அப்ப இந்த செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதன் காரணமாக இந்த ஒரு மூமினுடைய பண்பில இது இருந்து விடக்கூடாது, இறை நம்பிக்கையாளரிடம் இந்த சாபம் விடுதல் என்பது இருந்து விடக்கூடாது. அப்படி இருந்தது என்று சொன்னால் இவர் ஏதோ ஒரு தப்பு செஞ்சு அதுக்கு தகுதியா போயிட்டா இவர் தான் பாதிக்கப்படுவார் என்பதை சொல்லி நமக்கு நாமே ஏற்றத்தை உண்டாக்கிறோம் சொல்லி இரக்கத்தை உண்டாக்கி விடக்கூடாது என்பதை நாம் இந்த இடத்துல வந்து சொல்லும்போது நாம் மிகப்பெரிய எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஒரு சாணி ஏறுறன்னு சொல்லிட்டு ஒரு மூலம் இறங்கி விடக்கூடாது, சறுக்கி விடக்கூடாது. ஆகவே இந்த மார்க்கத்தில் தெளிவாக நம் நன்மைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவனாக, அந்த படைத்தவனுடைய பாதுகாப்பை எதிர்பார்த்தவர்களாக, அவனை விட்டு பிரார்த்தித்தவனாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவனானே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.